लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तडितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्यैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यस्य वाग्वृद्धिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। योऽन्तःप्रविश्य मम वाचमिमां प्रसूप्तां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वदाम्ना अन्यांस्तहस्तचरणश्रवणत्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तस्मै। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्रानन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। जयत्याश्रितसन्त्रासध्वान्त विद्वंसनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमभास्करः। सर्वेभ्यः नमस्कारः। ரகுவீர கத்தியத்தினுடைய உபன்யாசத்துல இன்னைக்கு நம்ம 26வது சூர்ணிகை பார்க்கலாம். 26, 27 இது ரெண்டு சூர்ணிக்கையுமே பார்க்கலாம் ஒரே விஷயமானபடினால. இன்றோடு அயோத்தியா காண்டமானது முடிவடைகிறது. பிஷித ருச்சி விஹித துரித வல மதன தனய பலிபுகனுகதி सरब सशयन तृण सकल परिपतन भयचकित सकल सुर मुनिवर बहुमत महास्त्र सामर्थ्य। அடுத்ததாக துருகினஹரவல மதனதன துராலக்ஷ்ய சரலக்ஷ்ய இந்த இரண்டு சூர்ணிகைகளும் இன்னைக்கு பார்க்கலாம். पिशित रुचि विहित दुरित वल मतन तनय बलिभुग नुगति सरबस शयन तृण सकल परिपतन भयचकित सकल सुरमुनि बहुमत सुरमुनि वर बहुमत महास्त्र सामर्थ्य। दुर्गिण हर वलमतन दुरालक्ष्य सरलक्ष्यान இரண்டு சூர்ணிகைகள். இது ரெண்டுமே காகாசுரனுடைய ஒரு விருத்தாந்தத்தை சொல்லக்கூடிய ஒரு சூர்ணிகைகள். இந்த சூர்ணிக்கையும் சரி அடுத்த சூர்ணிக்கையிலும் ஸ்ரீமத் ராமாயணப்படி பார்த்தால் இந்த காண்டத்துல இந்த விஷயம் சொல்லப்படல. சுந்தரகாண்டத்துல பிராட்டி ஆஞ்சநேயருக்கு சொல்லக்கூடியதாக அமைந்த விஷயம் இந்த காகாசுரனுடைய விருத்தாந்தம். சுவாமி இந்த காண்டத்துல சாதிச்சது எதனால அப்படின்னு கேட்டால், இது சித்திரக்கூடத்துல பர்ணசாலையில எம்பெருமான் பிராட்டி சகிதமாக எழுந்தருளி இருந்த பொழுது நடந்த நிகழ்ச்சின்றபடினால அதை மனசுல வைத்துக் கொண்டு சுவாமி தேசிகன் ரகுவீர கத்தியத்துல அயோத்தியா காண்டத்தினுடைய பிரகரணத்திலேயே இதை ஆரம்பிக்கிறார். அப்படியாக இந்த காகாசுரனுடைய இந்த விருத்தாந்தம் சுந்தரகாண்டத்துல ஏன் சொல்லப்பட்டது, சுவாமி தேசிகன் அதை ஏன் அயோத்தியா காண்டத்துல சாதித்தார் அப்படின்றதுக்கு நமக்கு இன்னொரு விதமாகவும் பெரியவாள் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். சுந்தரகாண்டத்துல தெரிவித்தது ராமன் சிறிய திருவடிய தூது அமைச்சார், தூது அனுப்பினார். தூதனாக சென்ற ஆஞ்சநேயன் ராமன் கொடுத்தத சீதா பிராட்டியினிடத்திலே தந்தருளும் பொழுது பிராட்டி தன் பங்கிற்கு அவள் சூடாமணியை கொடுத்தப்போ இந்த விற்த்தாந்தத்தையும் சொல்லி அனுப்புகிறாள். அப்போ தூதன் இங்கிருந்து ஒரு விஷயத்தை அங்கிருந்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்து உரியவர்களிடத்திலே சேர்ப்பதுதான் தூதனுடைய வேலை.
ஆனா இங்க தூதன் விஷயத்துல இந்த விற்த்தாந்தத்தை கொண்டு செல்வதுன்றது ஒரு அபிப்பிராயம் இல்ல போலும் அப்படி தோன்றது. ஏன் அப்படின்னால் சுவாமி தேசிகன் காதலர்களுக்கு மத்தியில ஏற்கனவே தூதற்காக அன்னப்பறவைய விட்டாச்சு. அன்னப்பறவைய விட்டபடியினால மீண்டும் அந்த விற்த்தாந்தத்தை அந்த இடத்துல, அதாவது ஆஞ்சநேயன் விஷயத்துல சொல்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையல. ஆகையினால ஆஞ்சநேயன் விஷயத்துல சொல்லக்கூடிய விஷயமாக, ஆஞ்சநேயன் இடத்திலே சொல்லக்கூடிய விஷயமாக இது தோன்றாதபடியினாலே காதலர்களுக்கு மத்தியிலே அன்னத்தை ஏற்கனவே தூது விட்டதுபடியினாலே, யுத்தகாண்டத்துக்கு ஆரம்பிக்கிற போது தூது விட்டபடியினாலே சுவாமி தேசிகன் இதை ரகுவீர கத்தியம் இயற்றும் பொழுது ரொம்ப அழகாகவே அயோத்தியா காண்டத்துல இதை சாதிக்கிறார்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றார். பிசித ருச்சி விகித துரித மாம்சத்து மேல இருக்கக்கூடிய ஒரு ஆசையாலே ஒரு செய்யப்பட்ட ஒரு பாபத்தை உடைத்தாயின. சீதா ஸ்தன விதரண ரூப பாபத்தை உடைத்தான அப்படின்னு பெரியவாள் வியாக்கியானம் பண்றா. வலமதன தனய பலிபுக்கு அனுகத சரபச இந்திரபுத்திரனான வாயசத்தை காகாசுரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பின்தொடர்ந்து வரக்கூடிய வேகத்தோடு கூடினதான அனுகதி சரபச பலிபுஜா அனுகதோ சரபசா அப்படின்னு வியாக்கியானம் பண்றா. சயன திரிணசகல பரிபத்தன பயச்சக்கித தர்பாசயனத்தில் இருக்கக்கூடிய திருண கண்டத்தினுடைய பரிபத்தன பயச்சக்கித விழுகிறதுனால் உண்டான பயத்தினாலே ஒரு விதமான பயத்தை உடையவர்களாக இருக்கக்கூடிய சகல சுர முனிவர சர்வ தேவர்களாலும் சர்வ ரிஷிகளாலும் பகுமானிக்கப்பட்ட மகாஸ்திர உத்கிருஷ்டமான அஸ்திரத்தினுடைய, அதாவது பிரம்மாஸ்திரத்தினுடைய சாமர்த்தியத்தை உடையவனே அப்படின்னு இந்த சூர்ணிகையினுடைய ஒரு அர்த்த விசேஷம். ஏற்கனவே சொன்னா போல சித்திரக்கூடத்துல தாயாரும் பெருமாளும் தனிமையில எழுந்தருளி இருக்கா. தனிமையில எழுந்தருளி இருக்கும் பொழுது பெருமாள் தர்பாசனத்துல தாயாருக்கு அருகிலே சயனித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்திரனுடைய மகன் காகாசுரன்றவன் இந்திரனுடைய மகன் மாம்ச விஷயத்துல ஒரு விதமான சப்பலம், அது இந்திரனுடைய மகனா இருக்கிறபடினால இருக்கலாம். அந்த ஈடுபாட்டினால பிராட்டியினுடைய திருமார்பில் இருக்கக்கூடிய சதைய கடித்து சின்ன முயற்சித்தான். காகம் அப்படின்னு சொன்னதுனாலே ஒரு விதமான காமுகன்ற தெரிகிறது. அதனால அவன் அந்த தவறை தெரிந்தே செய்திருக்கான்றது தெரிகிறது. பேரபசாரம் பட்டுட்டான் தாயார் இடத்துல. வலமதன் அப்படின்னால் இந்திரனுக்கு பேரு. பலிபுக்குன்னு அர்த்தம், பலி போஜனன்னு அர்த்தம். இது மாதிரிலாம் காகத்துக்கு பேர் வச்சிருக்கோம். இன்னைக்கும் வைஸ்வதேவ கர்மாக்கள்ல பார்த்தால் காகத்துக்கு அன்னம் இடுகிறோம். இன்னைக்கு கூட பார்த்தால் பெரியவாள் ஆத்துல இருக்கக்கூடிய பெண்கள் கூட அமந்திரமாக, மந்திரங்கள் இல்லாமல் அசாஸ்திரியமா, அதாவது சாஸ்திரியமா பண்ணணும்னு இருக்கு அந்த காரியத்தை, அசாஸ்திரியமா காகத்துக்கு அன்னம் வைக்கிறத தர்மமா கொண்டிருப்பார். ஏதோ ஒரு நம்பிக்கை, அந்த காகம் செய்த அந்த காகம் எந்த வடிவிலையாவது ஏதாவது ஒரு நம்பிக்கையா ஒரு சில காரியங்கள் பண்ணுமா அப்படின்னு காகத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஆனால் அப்படிப்பட்ட அந்த காகம் பண்ண அக்கிரமம் எப்படி இருக்கு பாருங்க. அதை காட்டுறார் சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கையில. சுந்தரகாண்டத்துல வருது,
சமயா போதித்த ஸ்ரீமான் அப்படின்னு பிராட்டியாலே எழுப்பப்பட்ட அந்த பெருமாள் மகா கோபத்தோட தர்பசேனத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏக தர்பத்தை பிரம்மாஸ்திர மந்திரத்தினாலே சந்தானம் பண்ணிட்டார். அந்த தர்பமானது காலாக்னி போல ஒரு மாதிரி ஜொலித்து கொண்டு சீறிக்கொண்டு ரொம்ப வேகத்தோட காகத்தை துரத்திண்டு பின்னாடி போறது. எப்படி பெரியவாள் அழகா திருஷ்டாந்தம் காட்டுறாங்க. சுகமாக தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்ப்பம் தன்னை சேஷ்ட பண்ணினவனை பார்த்து எப்படி மகா கோபத்தோட அதி வேகமாக துரத்தி கொண்டு போகும்பொழுது அந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் அருகிலே இருக்கக்கூடியவர்கள் எங்க பாம்பு நம்மளை கடிச்சிருமோன்ற ஒரு பயத்தினால கிட்ட போகாம தள்ளி நிற்பாளோ அதுபோல தேவாதிகள் எல்லாருமே சகல சுரமுனி வர எல்லா தேவர்களும் எங்க நம்ம பக்கம் திரும்பின்ற போறதோன்னு பயந்து போய் ஒதுங்கிண்டாளாம். இது ஒரு பட்சம். இன்னொன்னு, காகாசுரன் 3 லோகான் சம்பரிக்கிரமியன்னு சொன்னான். திராதாரம் நாதிகச்சதி அப்படின்னா என்ன ரட்சிப்பார் யாராவது இருப்பாரா அப்படின்னு சர்வ லோகத்தையும் சுத்தின் இருக்கான் அவன். அப்படி சுத்தின் இருக்கிறப்போ தேவர்களும் சரி ரிஷிகளும் சரி யாராவது நாம் காக்க விஷயத்துல ஆபிமுக்கியம் பண்ணினால், ஆபிமுக்கியம்னா குறுக்க போய் காகாசுரனே பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முன் காலை எடுத்து வச்சால் அந்த பிரம்மாஸ்திரம் நம்ம மேல விழுந்துருமோ அப்படின்னு பயம் அவளுக்கு. இது பயந்தது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட அஸ்திரம் அது ராமனுடைய அஸ்திரம்னு ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாளாம். ஏன் ஸ்தோத்திரம் பண்ணா? ஒதுங்கி நிக்கலாமோ இல்லையோ அப்படின்னா, ஸ்தோத்திரம் பண்ணாமல் உதாசீனமா இருந்தால் கூட இவன் காகாசுரன் செய்தத நன்மை, அதாவது நல்ல விஷயம்தான் அவன் பண்ணிருக்கான். அதனால காகாசுரன் பட்சமாக இவன் ஆயிட்டாம் போல இருக்கு அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் நினைச்சிருவானோ அப்படின்ற பயத்துல கூட ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வைப்போமேனு அந்த ஸ்தோத்திரம் பண்ணிட்டாலாம். எல்லாருமா சம்பந்தமே இல்லாதவெல்லாம் கூட அந்த அஸ்திரத்தை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலாம். இது நம்ம ஊர்லயே கூட பார்க்கலாம். 2 பேருக்கு சண்டை, அதில் ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு, இன்னொருத்தன் தான் பண்ணான்றது தெரியாது. ஆனால் மற்றவாள்லாம் கூட எங்க நம்மளை தப்பா நினைச்சிருவானோன்ற பயத்துல அடிப்பட்டவனை போய் பார்த்துட்டு வருவாய். சினிமாக்கள்ல கூட பார்த்துருக்கோம். அது மாதிரி சம்பந்தமே இல்லாமல் கூட எல்லாரும் போய் பார்க்க ஆரம்பிச்சுட்டா, அஸ்திரத்தை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. நான் காகாசுரம் பட்சம் இல்லை அப்படின்னு காட்டிக்கிறதுக்காகவே ஸ்தோத்திரம் பண்ணான்றான் பெரியவாள். அப்படி பகுமதித்தார்கள். பகுமத மகாஸ்திரதாமத்தியா சர்வ தேவர்களாலும் சர்வ ரிஷிகளாலும் பகுமானிக்கப்பட்டான். பகுமானிக்கிறது போற்றக்கூடியது, பயப்படுறது வேற, போற்றக்கூடியதுன்றது வேற. அஸ்திரத்தை பார்த்து பயந்து நடுங்கிறது வேற. முதல்ல சொன்னது பயந்து நடுங்கினார்கள் எல்லா தேவர்களும் எல்லா ரிஷிகளும் சொன்னோம். இப்ப சொல்றோம் போற்றினார்கள், காகாசுரனை பண்ணது சரியேன்னு போற்றுகிறார்கள் அப்படின்னு சொல்ற. அப்ப காகாசுரன் தண்டிக்கப்பட வேண்டியவன் அப்படின்றது எல்லாருமே ஒத்துக்கிறான். இப்படி திரணத்தையே ஒரு அஸ்திரமாக பிரயோகம் பண்ணி அந்த பிரயோகத்தினால காகாசுரன் சர்வ லோகத்துக்கும் பயந்து போய் ஓடி ரட்சிப்பார் யாராவது ஒருத்தர் இருக்க மாட்டாரா அப்படின்னு இந்த லோகத்துல தச்சன் இருக்கானே ஆச்சாரி, அவன் பண்ணின வாசல் எல்லாம் மூடி இருத்தான். அப்போ இந்திரலோகத்து வாசல் மூடி இருத்து. அப்பனே வழி விடல, அப்பனே உள்ள விடாம அவனை துரத்தி அனுப்பிச்சிட்டான். பிரம்மலோகத்துக்கு போறான், பிரம்மாவும் வழி விடல. ஆஞ்சநேயர் சொல்றாரு சுந்தரகாண்டத்துல, ராவணனை பார்த்து சொல்றார், பிரம்மா நரேந்திர சுரநாயகோவான், யாரா இருக்கட்டும் திராத்தும் சக்தா யுதி ராமவத்தியம்னர். அத மாதிரி இங்க காகாசூரனை ரட்சிப்பதற்கு
யாருமே லாய்க்கு இல்லாதவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்றார். அதுல தாத்பரியம் இருக்கு, யாராலையும் காப்பாற்ற முடியல. அப்போ நாம் இந்த காகத்தை காப்பாற்றுறதுக்காக இடைமறித்தோம் அப்படின்னால் இந்த அஸ்திரம் நம்ம தாக்கி தீர்த்து விடும் அப்படின்ற ஒரு பயம். இது வெறும் புல்லுன்னு கருதாமல் பிரம்மாஸ்திரம் லோகத்துல வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ன்றா. இது சாமான்யமா நம்ம இன்னைக்கு பிரயோகப்படுத்தினாலும் இது சாமானியர்களுக்குன்னு சொல்லவே இல்லை இந்த பழமொழி. யார் வல்லவன்? சகல சாமர்த்தியம் பெற்றவன் ராமன், அவன் வல்லவன். அவனுக்கு அப்பேற்பட்ட வல்லவனா இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனுக்கு புல்லும் ஆயுதம். எது ஆயுதம்? திருணசயனத்துல இருக்கும் பொழுது அந்த தர்ப்பம் கூட அவன் தனியா உள்ள போய் அம்புரா தூணியில இருக்கக்கூடிய அம்பை எடுத்துன்னு பிரம்மாஸ்திர மந்திர பிரயோகம் பண்ணி நான் ஏத்தி அதை விடணும்ன்ற அவசியம் இல்லை. அதுக்குள்ள காக்கா பறந்து இந்திரலோகத்துக்கே போயிடும், தான் பண்ணேன்னு தெரியாம போயிடும். க்ஷண மாத்திரத்துல அருகில் இருக்கக்கூடிய ஒரு புல்லை எடுத்து மந்திரத்தை பிரயோகம் பண்ணான்னா அப்பேற்பட்ட வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னா. இது நமக்காக சொல்லப்படல, சக்கரவர்த்தி திருமகனுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். பிராட்டி சொல்றா, இந்த சிரேஷ்டமான நிகழ்ச்சி எங்க 2 பேருக்கு தான் தெரியும், அதை நீ ஞாபகப்படுத்த ஆஞ்சநேயான்னு ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல சொல்லப்பட்ட விஷயம் இங்க சித்திரக்கூடத்துல சொல்லப்படுறது. இங்க இன்னொரு ஒரு அற்புதமான விஷயம் சொல்றார் பெரியாழ்வார். சொல்றார், சித்திரகூட திருப்ப திருக்காக்கை முளை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகம் திருந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது மோருடையாளம். இத 10 பாடல் ஒண்ணு ஒன்னா ஒரு ஒரு அடையாளமா சொல்லிட்டு வர. நாம இத இங்க அதிகமா பார்க்க வேண்டாம், நாம இதை சுந்தரகாண்டத்துல பார்க்கலாம். அதுதான் ரொம்ப அழகா இருக்கும். சுந்தரகாண்டத்துல ஒரே ஒரு காரிக்கை தான் சொல்றார், ஒரே ஒரு சூர்ணிக்கை தான் சொல்றார் சுந்தரகாண்டம் பூர்த்தியாகவே. அதுலயும் யுத்த காண்டத்தையும் சேர்த்து 5 சர்க்கமா அங்க சொல்லிவிடுறார். அதனால்தான் சுவாமி தேசிகன் காகாசுர விற்த்தாந்தத்தையும் இங்க தனியா சொல்லணும்ன்றபடினால்தான் அயோத்தியா காண்டத்துல சொன்னார். ஏன்னா சுந்தரகாண்டத்துக்குன்னு இவர் ஒதுக்குனது ஒரே ஒரு சூர்ணிக்கை தான். ஏன்னா இது ரகுவீர கத்தியம், ஆஞ்சநேய வீர கத்தியம் இல்ல. ஆஞ்சநேய வீர கத்தியமா இருந்தால் அங்க தனியா சொல்லியிருப்பார் நிறைய. இது ரகுவீர கத்தியமா இருக்கிறபடினால ரகுவீரனை பத்தி தான் இதுல அதிகமா இருக்கணும், ரகுவீரனை நம்ம கொண்டாடணும். அதனால்தான் அங்க யுத்த காண்டத்தையும் சர்வஸ்வதானான்னு இந்த காண்டத்தையும் ஒரு 5-6 சர்க்கத்தை சேர்த்துட்டார். ஆழ்வார் 10 பாடல்களாக விளக்கி சொல்றார். அல்லியம்பும் அதற்கோதா அடிபணிந்தேன் விண்ணப்பம்னு ஆரம்பிச்சு ஒரு 10 பாடல்கள் ரொம்ப அழகா இருக்கும். அந்த 10 பாடல்களுமே பத்ம புராணத்துல இன்னொரு ஒரு அழகா ஒரு வியாக்கியானம் பண்றா. எங்கெங்கெல்லாமோ ஓனானா காகாசுரன் இங்க இருக்க கடைசியில ராமன் திருவடியில சரணாகதி பண்ணிட்டான். பார்க்கிறா, பிராட்டி பார்த்தாலாம். பிராட்டி காகாசுரனை காப்பாற்றுமின் அப்படின்னு சொல்லி காப்பாற்றியே தீர வேண்டும் அப்படின்னு ராமனிடத்திலே பிரார்த்தித்தாளாம். தன்னுடைய ஸ்தனத்தை புண்ணாக்கி விட்டு சென்ற ஒரு ஹீனனை, யாருமே பண்ணாத ஒரு காரியத்தை பண்ண அல்ப காரியத்தை பண்ணவன ஒருத்தனை பார்த்து இவனை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பெருமாளிடத்திலே பிராட்டி பிரார்த்திக்கிறாள் என்றான். அப்ப பிராட்டிக்கு எவ்வளவு ஏற்றம் இருக்குன்றது இதுல தெரிகிறது. அப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஆகையினால்தான் சொல்றோம், நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு சுவாமி தேசிகன் பிராட்டியினுடைய விஷயத்தை சொல்லும் பொழுது, பெருமாளுக்காவது நிகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணம் ஒரு சமயத்துல வந்தாலும் வரும், ஆனால் பிராட்டிக்கு எப்பவுமே வரவே வராது நிகிரகம் பண்ணணும். அதனாலதான் நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம் அப்படின்னு. அதுக்கு சாட்சி இந்த நிகழ்ச்சி. அப்போ அவன் சரணாகதி பண்ணிக்கலையேன்னு பெருமாள் கேட்டானாம். உடனே என்ன பண்ணலாம், அந்த காகத்தை பிடிச்சாலாம், தலையையும் காலையும் ஒன்னா சேர்த்தாலாம், ஒன்னா சேர்த்து வச்சு பிரணாமம் பண்ணியதாக காட்டி பெருமாளிடத்துல கிருபையை பெற்றுவித்தாலாம். அப்ப எப்பேற்பட்ட ஒரு ஏற்றம் பிராட்டிக்கு இருக்கும் பாருங்க. இத பகுமஸ்த சாமர்த்தியானது இது வெறும் பெருமாளுக்கு மட்டும் சொன்ன நிகழ்ச்சி கிடையாது, சுவாமி தேசிகன் பிராட்டியின் இடத்திலும் சொல்லியிருக்கார் அப்படின்றது தெரியுது. இந்த நிகழ்ச்சிய
சகல தேவர்களும் சகல ரிஷிகளும் வியந்து பாராட்டி இல்லையா, அந்த அளவுக்கு அஸ்திர திறமையை கண்டு மற்றவர்கள்லாம் பயந்தப்போ பிராட்டி காகாசுரனை பிடித்து சரணாகதி செய்து வைத்தாளாம் அப்படின்னு வியாக்கியானம் பண்ண. அப்ப இதுல வேதாந்த கருத்து ஒண்ணு அற்புதமா தெரிகிறது. இங்க அபச்சார காட்டிலும் பிரம்மாஸ்திரம் தோற்கவே தோற்காது, பிரம்மாஸ்திரம் தோற்க கூடாது. இப்ப பிரம்மாஸ்திரம் தோற்க கூடாதுன்னு இருக்கும் பொழுது பிரபத்தியா பிரம்மாஸ்திரமா அப்படின்னு பார்த்தால் பிரபத்திக்கு பிரம்மாஸ்திரத்தையே தோக்கடிக்க கூடிய ஒரு சக்தி இருக்குன்றதை இங்க காட்டுறா பெரியவாள். அவ்வளோ அழகா வியாக்கியானம் பண்றா. எப்படின்னா உபாயம் ஒண்ணு, அஸ்திரம்னு அர்த்தம். பிரம்மாஸ்திரத்தை தோக்கடிக்கிற அளவுக்கு அஸ்திரம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அது உபாயம், பிரபத்தின்ற உபாயம். சரணாகதி தான் பிரம்மாஸ்திரத்தையே கூட தோக்கடிக்கும், வேற வழி இல்லை. சரணாகதி பண்ணிட்டான். சரணாகதி பண்ணிட்ட உடனே நான் தான் பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணியிருக்கனே அப்படின்னு அவன் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிராட்டி காப்பாத்துறதுக்காக சரணாகதியை பண்ணி வச்சுட்டாளாம். அதுதான் அடுத்த சூர்ணிகையில சுவாமி தேசிகனே சொல்றார், துருகீனா ஹர வல்ல மத்தன துராலட்சிய சரலட்சியான். பிரம்மாவா இருக்கட்டும், ருத்ரனா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், யாருமே கண்ணெடுத்து கூட பார்க்கல காகாசுரன். அப்படி இருக்கக்கூடிய அளவுல அந்த காகாசுரனை கூட இவர் கண்ணை பறித்து கொண்டு அவனை உயிரோடு விட்டான். யாருமே பண்ண மாட்டான். பிராட்டி தன்னுடைய மனைவியின் இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அபச்சாரத்தை பண்ணினவன யாருமே விட மாட்டான். அதனால்தான் பிராட்டி சொன்னா விதித சகி தர்மஜான்னு சொன்னான். சரணாகத வத்சலஹா, சரணாகதிக்காகவே அவதரித்தவன். பகைவனே ஆயினும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய பகைமை உணர்வை அழிக்கணுமே தவிர இல்லையா, பகைவர்களை கொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு நியமனத்தோடு இருக்கக்கூடியவன் சக்கரவர்த்தி திருமகன். அதனால்தான் ஆரம்பத்திலே சொல்ற ராமாயணத்துல பிராணான் பரித்யஜ்யாபி அருகி சம்ரக்ஷேத். எதிரியை காப்பாற்றணும், நம் பிராணனை விட்டாவது எதிரியை காப்பாற்றணும்னா. அப்ப எதிரியை காப்பாற்றணும்னா என்ன, எதிரின் இடத்திலே இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணத்தை போக்கடிக்கணுமே தவிர எதிரியை அழிக்க கூடாதுன்னா. அதனால்தான் சுவாமி சக்கரவர்த்தி திருமகன் சுக்ரீவ விபீஷண சரணாகதியில சொல்லும்போது சுக்ரீவன் இடத்துல எதிவா ராவண ஸ்வயம் அப்படின்னு போய் விபீஷணன் அழிச்சுட்டு வா, ஒருவேளை அங்க ராவணன் இருந்தா அவனையும் அழிச்சுட்டு வந்துரு, மீண்டும் இங்க ஒரு சங்கத்தை கூட்டாத, ராவணன் அழிச்சுட்டு வந்துரு, எதிவா ராவண ஸ்வயம்னு சொன்னார். அப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வருமே, சரணாகதி பண்ணிட்டான் இல்லையா, சரணாகதி பண்ணிட்டான், மற்றவர்கள்லாம் வீட்டு கதவை சாத்திட்டா, வதார்கமபி காக்குஸ்தா கிருப்பையா பரியபாலயத்துன்னு ரட்சித்தார் பெருமாள். பிரம்மாஸ்திரத்துக்கு காகத்தினுடைய கண்ணை எப்படி இலக்காக்குனர்? அவன் தான் சரணாகதி பண்ணிட்டானே. சரணாகதி பண்ணிட்டவன உயிரோடத்தானே விடணும். எந்த விதமான ஒரு கெடுதலும் அவனுக்கு விளைவிக்காமல் அவனை அப்படியே மன்னிச்சு விட்டுருக்கணுமே தவிர ஏன் அவனுடைய காகத்தினுடைய கண்ணை ஏன் போக்கடித்தார் அப்படின்னு இங்க ஒரு கேள்வி நிக்கிறது. இன்றளவும் எல்லாரும் பேசிட்டு இருக்கான். பெரியவா ரொம்ப அழகா சொல்றாரு வியாக்கியானம். அவன் த்ரீன்லோகான் சம்பரிக்கிரமியன்னு எல்லா லோகத்துக்கும் அலைந்து திரிந்தான். எதுக்காக? ரட்சிப்பார் யாராவது உண்டோ அப்படின்னு இல்லையா, திராதாரம் நாதிகச்சத்தின்னு சொல்லிட்டு அலைஞ்சான். ஒவ்வொரு இடத்துலயும் என்ன ரட்சிப்பவர்கள் யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அலைஞ்சான். ரட்சிப்பார்கள் யாரும் இல்லைன்றதுனால மட்டும்தான் கடைசியாக ராமனிடத்திலே ராமன் திருவடியை அடைந்தான். அப்ப எம்பெருமான் தொய் ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி தொய்ச்சா ரக்ஷதி ரக்ஷகை கிமன்யைஹி, என்னை காப்பாத்தினா நீ ஒருத்தன் தான் காப்பாத்தணும், என்னை நீயே காப்பாத்தாம விட்டுட்டேன்னா வேற யாராலையும் என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவனிடத்துல இல்ல, சரணாகதி எண்ணம். அப்படி இருந்திருந்தா அவன் போய் பிரம்மா ருத்ரன் இந்திரன் ஒவ்வொருத்தட்டியா வருணன் வாயுன்னு ஒவ்வொருத்தட்டியா அவன் போயிருக்க மாட்டானே. எடுத்த உடனே மறுபடியும் காலில் விழுந்திருப்பானே, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு முதல் ராமனுடைய காலில் விழுந்திருப்பானே. ஆனா அப்படி போலையே,
அபராத நிவர்த்தி இல்லாததுனால இல்லையா, அந்நியத்திர போக்கற்று வேற வழி இல்லாமல் ராமனுடைய திருவடியில பச்சாதாபத்தினால வந்து விழுந்தான தவிர வேற வழியே இல்லை, ராமன் தான் தன்னை காப்பாத்தி ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் அலைந்து திரிந்து கடைசியில வந்து விழுந்தான். ஆனா அவன் பண்ண அபராதம் இருக்கே, அதுக்கு அவன் க்ஷமைய பிரார்த்திச்சுன்னு என்னை க்ஷமித்தருளணும்னு பிரார்த்திச்சுன்னு வந்து விழல. ஆகையினால அதற்கு இந்த அபராதத்திற்கான லகு தண்டனை இந்த கண்ணை போக்கடிக்கிறது. மீண்டும் இது போல அபராதம் பண்ணால் இன்னொரு கண்ணு அழிஞ்சு போய் குருடாதான் லோகத்துல அழியும், வேற வழி இல்லை. அதை நினைவு மூட்டுறதுக்காக இந்த மாதிரியான ஒரு சிக்ஷைய எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பண்ணார் அப்படின்னு சாதிக்கிறார். இது அபயப்பிரதான சாரத்துல ஸ்பஷ்டமா சுவாமி தேசிகனே காமிச்சிருக்கார் இந்த அர்த்தத்தை. அப்படிப்பட்ட ஒரு அஸ்திர சாமர்த்தியத்தை உடைய சக்கரவர்த்தி திருமகனுக்கு கண் திருஷ்டி பற்றுமோ அப்படின்னு ஜெய ஜெயன்ற பதத்தினுடைய அத்தியாகாரத்தோட சுவாமி தேசிகன் இந்த அயோத்தியா காண்டத்தை இத்தோட பூர்த்தி பண்ண